ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம வந்து 45 டேஸ் இங்கிலீஷ் கோர்ஸில் வந்து டே 6th இருக்கோம். அட்ஜெக்டிவோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம இந்த 45 டேஸில் கம்ப்ளீட்டாக எஸ்பி பக்ஷி புக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த எஸ்பி பக்ஷி புக் யாரெல்லாம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் இங்கிலீஷ் ஒரு சாப்டராக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த எஸ்பி பக்ஷி புக்கு இந்த 45 டேஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? 45 டேஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். என்னென்ன எக்ஸாம் பாருங்க: பேங்க் எக்ஸாமு, என்டிஏ, சிடிஎஸ், எஸ்எஸ்சி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமு, எம்பிஏ எக்ஸாமு, எம்சிஏ எக்ஸாமு, யூபிஎஸ்சி எக்ஸாம், பிஎட் எக்ஸாம். எந்த எக்ஸாம்னாலும் சரி, உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இங்கிலீஷ் ஒரு டாப்பிக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம டே 6th இருக்கும் 45 டேஸ் கோர்ஸில் அட்ஜெக்டிவோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அட்ஜெக்டிவில் ஆல்ரெடி நம்ம வந்து சில ரூல்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு மிச்சம் உள்ள ரூல்ஸையும் அதோட எக்ஸசைஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க மேலே ஐகார்ட்டில் ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், கிளாஸோட பிளேலிஸ்ட், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ் கிளாஸோட அந்த 45 டேஸ் கிளாஸோட. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? போன பாட்டோட வீடியோவில் ஒரு ரூல் சொல்லி தந்தோம். ஒரு அந்த ரூலில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரூல் நம்பர் 2ல என்ன பார்த்தோம்னா, இந்த லுக்டு சர்டன் ரூலுக்கு பக்கத்தில் அட்ஜெக்டிவ் தான் வரணும், அட்வர்ப் வரக்கூடாதுன்னு பார்த்தோம். கரெக்டா? ஓகே, இங்கே பாருங்க. ஷி லுக்ட் காம் அண்ட் குவைட்லி. ரூல் நம்பர் 2ல லுக்கு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் அட்ஜெக்டிவ் தான் வரும், அட்வர்ப் வரக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா லுக்குங்கிறது லிங்கிங் வெர்ப்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ கரெக்டாக இருக்கு. காம் அண்ட் குவைட் இருக்கு. கரெக்டா? செகண்ட் ரூல் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து எல்ஒய் கட் பண்ண சொன்னோம். கரெக்டா? ஸோ அது ராங்கு. பாருங்க, ஷி லுக்ட் அட் ஹர் ஆங்கிரி ஹஸ்பண்ட். ஷி லுக்டு லிங்கிங் வெர்பு. ஸோ லிங்கிங் வெர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் தான் வரணும். கரெக்டா? ஸோ நான் இங்கே பாருங்க, ஆங்கிரி இருக்கு. ஆங்கிரி வந்து அட்வெர்ப். கரெக்டா? ஸோ ஆங்கிரி வந்து அட்வெர்ப். ஸோ அட்ஜெக்டிவ் தான் வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிரி வந்து ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு. ஹஸ்பண்ட் நவுன், நவுனுக்கு முன்னாடி அட்வெர்ப் வந்து வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ லுக்குடுங்கிறது இங்க நார்மல் வெர்ப். ஓகேவா? லுக்குடுங்கிறது நார்மல் வெர்ப். லுக்குடுக்கு பக்கத்திலேயே இந்த அட்ஜெக்டிவ் வரணும். அப்படி இல்லைன்னா லுக்குக்கு பாருங்க, லுக்குடு அது பக்கத்திலேயே காமன் குவைட் இருக்கு. ஸோ இது அட்ஜெக்டிவ். லுக்குடுக்கு பக்கத்துல ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, ஆனா அது வந்து ஹஸ்பண்டுக்கு ஆயிருக்கு. ஓகேவா? லுக்குடுக்கு ஹஸ்பண்டுக்கு ஆயிருக்கு. ஓகேவா? ஹவ் இஸ் த ஹஸ்பண்ட்? ஆங்கிரிலி. ஓகேவா? ஸோ ஆங்கிரின்னு வந்திருக்கு. ஸோ அட்வெர்ப். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க காம்லி அண்ட் குவைட்லி தான் வரணும். ஓகேவா? ஏன்னா இது நார்மல் வெர்ப் ஆயிரும், லிங்க் வெர்ப் ஆகாது. ஸோ நார்மல் வெர்ப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க மேனர்னு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். ஷி லுக்ட் அட் ஹர் ஆங்கிரி ஹஸ்பண்ட் காம்லி அண்ட் குவைட்லி. மேனர்னு வந்துச்சுன்னா, மேனருங்கிறது வந்து நவுனு. ஸோ அப்போ இங்க காம் அண்ட் குவைட்னு வரணும். ஓகேவா? இவ்வளவுதான். நவுனுக்கு பக்கத்துல வரும்போது நம்ம வந்து அட்ஜெக்டிவா தான் யூஸ் பண்ணணும், லுக்குடு இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இது நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. ஓகே, மிச்சம் இன்னைக்கு ரூல்ல பார்க்கலாம். ரூல் நம்பர் 7th இருந்து பார்க்கலாம். ஓகேவா? அதாவது ஆர்டினல் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் அ நியூமெரிக்கல் அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஆர்டினல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும். ஆர்டினல்னா ரேங்க் சொல்றது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, லாஸ்ட். ஓகேவா? இப்படி சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் சொல்லணும்ல. ரேங்க் சொல்றதுனா ஆர்டினல். கார்டினல்னு ஒன்று இருக்கு. கார்டினல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 2 3 நம்பரை சொல்றது. ஓகேவா? ஓகே, ரூல் நம்பர் 7 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டினல் எப்பவுமே நியூமெரிக்கல் அட்ஜெக்டிவோட முன்னாடி தான் வரணும். ஓகேவா? சாரி. ஓகே, பாருங்க. யூ யூ மஸ்ட் ஸ்டே த லாஸ்ட் சாரி யூ மஸ்ட் ஸ்டடி த லாஸ்ட் சாரி யூ மஸ்ட் ஸ்டடி த 2 ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த புக். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டினல் வந்து நம்பருக்கு முன்னாடி தான் வரணும். இங்க பாருங்க, ஆர்டினல் இங்க என்னது? ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்படி வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் தான் இங்க வரணும். அப்ப எப்படி வரணும் சென்டென்ஸ்? யூ மஸ்ட் ஸ்டடி த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் ஆஃப் த புக்னு வரணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினல் ஆர்டினல் வந்து எதுக்கு முன்னாடி வரணும்? நம்பர்ஸ்க்கு முன்னாடி வரணும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினல் என்னது? ரேங்க் சொல்றது. ஓகே, அடுத்து பாருங்க. The 2 or last 3 lessons of your books are worth reading. ஓகேவா? இங்க பாருங்க, இதுல ஆர்டினல் என்னது? 2. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? நம்பர் இருக்கு. இப்படி வரக்கூடாது. இப்போ எப்படி வரணும்? The last 2
ஆர் 3 லெசன்ஸ் ஆஃப் யுவர் புக்ஸ் ஆர் ஒர்த் ரீடிங்னு வரணும் ஓகேவா. ஆர்டினல் எப்போவுமே நம்பருக்கு முன்னாடி வந்துடணும் ஓகேவா. அதனால நான் வச்சுக்கணும் ஆர்டினல் எப்பவுமே நம்பருக்கு முன்னாடி வச்சுக்கணும் ஓகேவா. ஓகே, ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 8 என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிங்க. த கம்பேரிட்டிவ் டிகிரி எண்டிங் இன் ER, எக்ஸாம்பிளுக்கு கிளவரர் கொடுத்துருக்காங்க, should be used as more clever while comparing the two qualities of a one and the same thing or a person. எக்ஸாம்பிள். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். டிகிரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. டிகிரியில மொத்தம் 3 டிகிரி இருக்கு. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஓகேவா. ஸோ இந்த டிகிரிலாம் என்ன சொல்றேன், பாசிட்டிவ் டிகிரினா அது எப்படி சொல்லுவாங்கன்னா குட். பாசிட்டிவ் டிகிரினா நார்மலா இருக்கும் குட். கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, பாசிட்டிவ் டிகிரினா ஒருத்தரை பத்தி சொல்றது, ஷீ இஸ் எ குட் டீச்சர், ஷீ இஸ் எ குட் அத்லட், அவங்கள மட்டுமே பத்தி சொல்றது. கம்பேரிட்டிவ் டிகிரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் எ பெட்டர் அத்லட் தென் ஹெர். அதாவது கம்பேரிட்டிவ்னா ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணி சொல்றது ஓகேவா. கம்பேரிட்டிவ் டிகிரினா ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணி சொல்றது. ஸோ ஷீ இஸ் எ குட் அத்லட் தென் ஹிம், இந்த மாதிரி ஒருத்தரையும் ஷீ இஸ் எ குட் லேர்னர் தென் யூங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி சொல்றது ஓகேவா. பாருங்க அடுத்த பாருங்க, சூப்பர்லேட்டிவ்னா பெஸ்ட் ஓகேவா. கம்பேரிட்டிவ்னா ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணி சொல்றது. சூப்பர்லேட்டிவ்னா ஹோல்ல பெஸ்டா சொல்றது. ஷீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் அவர் கிளாஸ். கிளாஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா பெஸ்ட் யாரு, ஷீ தான் ஓகேவா. ஸோ ஷீ பாசிட்டிவ்ங்கிறது ஒருத்தரை மட்டும் சொல்றது, கம்பேரிட்டிவ்ங்கிறது ரெண்டு பேர் கம்பேர் பண்ணி சொல்றது, சூப்பர்லேட்டிவ்ங்கிறது ஹோலா இருக்கிறதுல ஒருத்தரை மட்டும் பெஸ்டா சொல்றது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஷீ இஸ் எ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆனா அவங்க தான் பெஸ்ட். ஸோ பெஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ், பெட்டருங்கிறது கம்பேரிட்டிவ், குட்டுங்கிறது பாசிட்டிவ்ல வரும் ஓகேவா. இது நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ வாங்க ரூல் நம்பர் 8க்கு. ரூல் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்கு, த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் எண்டிங் இன் ER, கிளவரர், லைக் கிளவரர் ஏன்னா ERல தான் முடியுது, should be used as more cleverer while comparing the two qualities of one and the same thing are a. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் பாருங்க. she is cleverer than honest, she is cleverer than honest. அதாவது கிளவரருங்கிறதும் ஹானஸ்ட்ங்கிறதும் அட்ஜெக்டிவ் கரெக்டா. இது அட்ஜெக்டிவ் ரெண்டுமே சேம் பர்சனை தான் குவாலிஃபை பண்ணுது. ஸோ நம்ம அப்போ எப்படி எழுதணும்னா, கம்பேரிட்டிவ்ல மோர் கிளவர் தான் யூஸ் பண்ணணும், கிளவரர் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் சொல்லியிருக்கு பாருங்க. The comparative adjective ending in ER should be used as more cleverer while comparing the two qualities of one and same thing of a person. பாருங்க, two adjective qualify the same noun கரெக்டா. அப்போ cleverer யூஸ் பண்ணக்கூடாது, more clever தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோ. அடுத்த பாருங்க, she is more clever than her sister, she is more clever than her sister இருக்கு ஓகேவா. ஓகே, இப்போ பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூஸ் கிளவர் இன் த பிளேஸ் ஆஃப் மோர் கிளவர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. மோர் கிளவர் கொடுத்துருக்காங்க, இங்க கரெக்டா தானே இருக்கு. நம்ம போன சென்டென்ஸ்ல அதானே போட்டோம், மோர் கிளவரர் போட்டிருக்கோம். ஸோ மோர் கிளவர்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்க மோர் கிளவர் கரெக்டா தானே. பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, should be used as more clever while comparing the two qualities of one and the same thing, one and same thing. இங்க பாருங்க, இங்க she மட்டும் தான் இருக்கு. இங்க பாருங்க, she and her sister இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம கிளவரர் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. மோர் கிளவருக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ இங்க கிளவரர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ரெண்டு அட்ஜெக்டிவ் வந்து சேம், ரெண்டு குவாலிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து சேம் நவுனை குவாலிஃபை பண்ணுதுன்னா நம்ம மோர் கிளவரர்னு யூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டு பேருக்கு இடையில கம்பேர் பண்ணும்போது நம்ம மோர் கிளவரர் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. கிளவரர் தென் ஹெர் சிஸ்டர்னு யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஓகே, புரிஞ்சிச்சா. அடுத்த பாருங்க, ரூல் நம்பர் 9. ரூல் நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பிரஷன் தீஸ், தோஸ் இதெல்லாம் இருக்கு தெரியுமா, இதை சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பாருங்க, தீஸ் இது எல்லாம், இது எல்லாம், எல்லாம்னா ப்ளூரல் ஆயிடுது கரெக்டா. தோஸ் அது எல்லாம், எல்லாம் ப்ளூரல் ஆயிடுது. ஸோ அதை சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ண முடியாதுல்ல. இதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க.
தீஸ் தோசை சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கைண்டு, டைப்பு, ஷார்ட் இந்த 3 வேர்டுக்கு பக்கத்துல நம்ம வந்து தீஸ் தோசை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் நாட் டூ தீஸ் கைண்ட் ஷார்ட் ஆஃப் ஆக்ட்ஸ். நான் இந்த மாதிரி வேலைகள் பார்க்க மாட்டேன். பாருங்க, கைண்டு, ஷார்ட் இதுக்கு முன்னாடி தீஸ் தோசை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க தீஸ் இருக்கு, தீஸை கட் பண்ணிட்டு என்ன பண்ணா திஸ், இது சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பாருங்க, this type of articles are not allowed into the hall. பாருங்க, this type of article இருக்கு. this டைப் சிங்குலர் நவுன்னு, அதுக்கு முன்னாடி these those யூஸ் பண்ணக்கூடாது. these those இல்ல. ஆனா இங்க பாருங்க verb எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆறு இருக்கு. ஸோ இதை இஸ்ன்னு மாத்தணும். ஏன்னா this type of ஒரே டைப் ஆஃப் தான் சொல்றோம். ஸோ this type of article is not allowed into the hall தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. ரூல் நம்பர் 10 என்ன சொல்லுதுன்னா, நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரூல், ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ரூல். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ்லையும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி சென்டென்ஸ்லையும் அதர் அண்ட் எல்ஸ் நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? பாருங்க, பாருங்க, ஒவ்வொரு சென்டென்ஸாக படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, she is a best teacher. she is a best teacher. நான் என்ன சொல்லியிருக்கேன், பெஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்ங்கிறது ஹோலா சொல்லும் போது தான் நம்ம சூப்பர்லேட்டிவ் சொல்லணும். she is a best teacher in our school. she is a best teacher in our university. அப்படி சொல்லியிருந்தா நம்ம சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணலாம். அதாவது எங்கன்றதை நம்ம சொல்றோம். கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, she is a best teacher. she is a best teacherனா இது பாசிட்டிவ் டிகிரியில இருக்கு. கரெக்டா? பாசிட்டிவ் டிகிரியில நம்ம பெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, குட் தான் யூஸ் பண்ணணும். she is a good teacher. இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா? இதுதான் கரெக்ட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் எப்படி சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் இதெல்லாம் வருதுன்னு பாருங்க. she is a good teacher, இது பாசிட்டிவ் டிகிரி. கரெக்டா? இது பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இந்த ஒரு சென்டென்ஸுக்கு சொல்றதான் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ண போறோம். she is a good teacher, பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இதை எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தலாம் பாருங்க. she is a better teacher than விமலா. she is a better teacher than விமலா சொல்லலாமா? இவங்களை விட இவங்களை விட பெட்டர் டீச்சர் சொல்லலாமா? ஸோ இப்போ இது என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, இது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒருத்தர் கம்பேர் பண்றோம். கரெக்டா? ஓகே, அடுத்த பாருங்க, சூப்பர்லேட்டிவ் எப்படின்னு பாருங்க. she is a best teacher in our school. she is a best teacher in, she is the தேவா மாதிரி வரும். ஓகேவா? ஏன்னா ஏங்கிறது பாசிட்டிவ்ல வரும். she is the best teacher in our school. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? புரியுதா எந்த டிகிரி என்ன நம்ம ஃபார்மேட்ல வருதுன்ட்டு? ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்க, she is a best teacher. பெஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். ஆனா இங்க பாருங்க ஏ இருக்கு, யார் கூட கம்பேர் பண்றோங்கிறதே வரல. அப்ப இது என்னது, பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல பெஸ்ட் வரக்கூடாது, குட் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she is the most intelligent person. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? she is the most intelligent person. யாரோட? she is the most intelligent person in our class. she is the most intelligent person in our கம்பெனியா? என்னங்கிறது சொல்லல, எதுல கம்பேர் பண்றோம், ஹோலுங்க தேனா சூப்பர்லேட்டிவ். எதோட சூப்பர்லேட்டிவ்ங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ she is the most intelligent வரக்கூடாது, she is a most intelligent person வரணும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் டிகிரிக்கு நம்ம மாத்துறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், my brother is the smartest player of all other in the team. ஓகேவா? பாருங்க, my brother is the smartest player. அவங்க பிரதர் தான் ஸ்மார்ட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் அதர் இன் த டீம். ஓகேவா? இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, என்னன்னா கம்பேரிட்டிவ் வரும்போது நம்ம அதர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கம்பேரிட்டிவ் வரும்போது அதர் யூஸ் பண்ணலாம். ஆனா சூப்பர்லேட்டிவ் வரும்போது நம்ம அதர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதருங்கிறது இன்னொருத்தங்களை, நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோங்கள, அதரு அனதருக்கு வேற வேற மீனிங்கிறத பார்த்தோம்ல. கரெக்டா? அதருங்கிறது இன்னொன்னு, அதருங்கிறது எனக்கு வேற கிளாஸ்ல தனித்தாங்க, அனதருங்கிறது இன்னொரு கிளாஸ் தனித்தாங்கன்னு கேட்குறோம்ல. அந்த போன கிளாஸ்ல சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? அதே தான். பாருங்க,
அதருங்கிறது நம்ம கம்பேரிட்டிவ் கூட தான் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் கூட அதருங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அதர் சூப்பர்லேட்டிவ் கூட ஆளு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்க. மை பிரதர் இஸ் ஸ்மார்ட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் அதர்ஸ் இன் அ டீம். பாருங்க, அதருக்கு கம்பேரிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க பாருங்க, த ஸ்மார்ட்டஸ்ட். த ஸ்மார்ட்டஸ்ட்ங்கிறது என்னது? இஎஸ்டி வந்தா சூப்பர்லேட்டிவ், இஆர் வந்தா கம்பேரிட்டிவ். கரெக்டா? ஸோ இஎஸ்டி வந்திருக்கு. சூப்பர்லேட்டிவ், சூப்பர்லேட்டிவ்க்கு பக்கத்துல, சாரி, சூப்பர்லேட்டிவ் பக்கத்துல அதர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதரை கட் பண்ணி விடணும். ஓகேவா? இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த ரூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகேவா? ஷீ இஸ் அ பெட்டர் தென் எனிபடி இன் த கிளாஸ். கரெக்டா? இங்க பாருங்க, ஷீ இஸ் அ பெட்டர் தென், அவங்க பெட்டர் தென் எனிபடி, எல்லார விட, இந்த கிளாஸ். கரெக்டா தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனிபடி வரக்கூடாது. எனிபடி எல்ஸ், வேற யாரையும் விட, வேற யாரையும் விட ஒவ்வொருத்தரா கம்பேர் பண்றோம். ஓகேவா? எனிபடி எல்ஸ் தான் வரணும். ஓகேவா? எனிபடி எல்ஸ் தான் வரும். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் வரும்போது நம்ம எனிபடி யூஸ் பண்ணலாம். ஆனா கம்பேரிட்டிவ் வரும்போது எனிபடி எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? த கங்கா இஸ் மோர் சேக்ரட் தென் எனி ரிவர் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்க பாருங்க. த கங்கா இஸ் மோர் சேக்ரட் தென் எனி ரிவர் ஆஃப் இந்தியா. நான் என்ன சொன்னேன்? கம்பேரிட்டிவ் பக்கத்துல அதர் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் பக்கத்துல அதர் யூஸ் பண்ணணும். இன்னொன்னு என்னது? சூப்பர்லேட்டிவ் பக்கத்துல எனி ஆல் யூஸ் பண்ணலாம் சொன்னேன். கரெக்டா? த கங்கா இஸ் மோர் சேக்ரட் தென் எனி ரிவர் ஆஃப் இந்தியா. கம்பேரிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஓடக்கூடிய ரிவர்ஸ்லயே கங்கா தான் புனிதமான ரிவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனிங்கிறது சூப்பர்லேட்டிவ் கிட்ட தான் யூஸ் பண்ணணும். இங்க கம்பேரிட்டிவ் வந்திருக்கு. ஸோ எனி அதர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எனி அதர் ரிவர், வேற எந்த ரிவரை விட கங்கா தான் புனிதமானது. He is most corrupt politician than anybody in in the country. பாருங்க, he is the most corrupt politician. சூப்பர்லேட்டிவ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ he is the most corrupt politician than anybody in the country. the anybody அதர் இதெல்லாம் கம்பேரிட்டிவ் கூட வரணும். ஓகேவா? நல்லா வச்சுக்கோங்க. கம் வெயிட் a minute, நான் அதில் எழுதிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அதர் வரலாம், அதர் வரக்கூடாது. ஓகேவா? ஆல் வரலாம், ஆல் வரக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, எனிபடி வரக்கூடாது இதுல. ஓகேவா? சூப்பர்லேட்டிவ்ல எனிபடி வரக்கூடாது, எனிபடி வரலாம். ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க. He is the most corrupt politician than anybody in the country. மோஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ், தென்னு எனிபடிலாம் கம்பேரிட்டிவ் வருது. கரெக்டா? ஸோ இப்போ என்ன வரும்? he is the most corrupt politician of all in the country தான் வரணும். ஓகேவா? இந்த கண்ட்ரில உள்ளவங்க எல்லாரையும் விட இவங்க தான் மோஸ்ட் கரப்டட். ஆல் தான் வரணும். ஓகேவா? ஆஃப் ஆல் வரணும். ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ்னா அதரு, எனிபடி, இதெல்லாம் தான் வரணும். சூப்பர்லேட்டிவ்னா நாம வந்து ஆளு, அதர் யூஸ் பண்ணக்கூடாது, எனிபடி யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், திஸ் நாவல் இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் எனி இன் த லைப்ரரி. பாருங்க, this novel is most interesting of any in the any, எந்த இதுனாலுங்கிறப்போ வந்து தனித்தனியா நம்ம கம்பேர் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இங்க என்ன, ஆல்ரெடி சூப்பர்லேட்டிவ் இருக்கு. ஸோ எனிங்கிறது கம்பேரிட்டிவ். ஸோ எனி வரக்கூடாது, ஆல் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஆல் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஆல் தான் வரணும். பாத்தீங்களா? ஆல் தான் வந்திருக்கு. ஓகேவா? எனிங்கிறப்போ எனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் willing to join this கோர்ஸ், எனி அதர், வேற யாரும் இருக்கீங்களா, வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்களா, கம்பேர் பண்ண போறோம். எனிங்கிறது தனித்தனியா பிரிச்சு கம்பேர் பண்ண போறோம். ஆளுங்கிறது கலெக்டிவா இருக்கும். ஸோ ஆல் தான் யூஸ் பண்ணணும், எனி யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. நோ ரைட்டர் இன் இந்தியா வாஸ் சோ ஃபேமஸ் அஸ் ஆர்கே நாராயணன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்ல யாருமே வெயிட் அ மினிட்.
ஓகே, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான், வேற ஒன்றும் இல்லை. நான் செக் பண்ணிக்கிறோம் டைம். ஓகேவா, வெயிட் பண்ணி. ஓகே, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான். ஓகேவா. ஓகே, இப்போ பாரு, ஆர்கே நாராயணனை விட யாருமே இந்த இந்தியாவில் அவ்வளோவா ஃபேமஸ் ஆனது இல்லை ரைட்டர்ஸ்ல. கரெக்டா. ஓகேவா. நோ ரைட்டர் இன் இந்தியா, எந்த ரைட்டருமே இல்லை வாஸ் சோ ஃபேமஸ் அஸ் ஆர்கே நாராயணன். ஓகேவா. இங்க பாருங்க, நோ நோ ரைட்டர்ஸ் இன் இந்தியா வாஸ் சோ ஃபேமஸ் அஸ் ஆர்கே நாராயணன் இருக்கு. நோ, எந்த ரைட்டருமே இல்லை. எந்த ரைட்டருமே இல்லையா இந்தியாவில்? கிடையாதுல. நோ அதர் ரைட்டர் இன் இந்தியா, வேற எந்த ரைட்டருமே இல்லை இந்தியாவில் ஆர்கே நாராயணனை விட ஃபேமஸ் ஆனவங்க. ஓகேவா. ஸோ இனி நோ அதர் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறாங்க. கரெக்டா. அதுதான் கரெக்ட். ஓகேவா. அதர் தான் யூஸ் பண்ணணும். இஸ் கண்டிஷன் இஸ் குட் டுடே, அவங்களோட கண்டிஷன் இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்குன்னா என்ன சொல்றாங்க? அப்போ நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கு, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கு. இவரோட கண்டிஷன் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா. இன்னைக்கு நல்லா இருக்குங்கிற பட்சத்துல அப்போ நேத்தோட கம்பேர் பண்றாங்க. இன்னைக்கு இவங்களோட கண்டிஷன் நல்லா இருக்கு, அப்ப நேத்து சரியில்லாம எடுத்துருக்கும். ஸோ நேத்தோட கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்ல குட் வரக்கூடாது, ஏன்னா குட்டு ஸோ பாசிட்டிவ் டிகிரி, ஸோ பெட்டர் வரணும். இஸ் கண்டிஷன் இஸ் பெட்டர் டுடே, நல்லா இருக்கு நேத்தையே கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஷீ இஸ் ஈக்குவலி இன்டெலிஜென்ட் அஸ் மை பிரதர்னு இருக்கு. கரெக்டா. ஓகே, ஷீ இஸ் ஈக்குவலி இன்டெலிஜென்ட் அஸ் மை பிரதர்னு இருக்கு. கரெக்டா. ஸோ இது எப்படி மாத்தலாம்னா, நல்லா பாருங்க, ஈக்குவலி இருக்கா, ஷீஸ் ஈக்குவலிங்கிறப்போ அஸ்ஸு டேஸு அஸ்ஸு, அஸ்ஸு பக்கத்துல நவுன் வரும். நவுனோ அட்ஜெக்டிவோ அட்வர்போ எது வந்தாலுமே அஸ்ஸு அஸ்ஸு வந்துட்டாலே அந்த இது வந்து ஈக்குவலிக்கு ஈக்குவல் தான். ஓகேவா. ஈக்குவலி. ராம் இஸ் அஸ் டால் அஸ் ரவி, ராம் இஸ் அஸ் டால் அஸ் ரவினா ராமு ரவியும் சேம் ஹைட்ல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா. பாருங்க, ராம் இஸ் அஸ் டால் அஸ் ரவி. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, ராமும் ரவியும் சேம் ஹைட்டு தான் மீனிங். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஷீ இஸ் ஈக்குவலி இன்டெலிஜென்ட் அஸ் மை பிரதர்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலி இன்டெலிஜென்ட் அஸ் மை பிரதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவலிக்கு பதிலாக ஷீ இஸ் அஸ் இன்டெலிஜென்ட் அஸ் மை பிரதர்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மீனிங் தான் வரும். ஸோ ஈக்குவலி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஈக்குவலி இது வந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா. ஓகேவா. நெக்ஸ்ட், த நைல் இஸ் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. நைல் வந்து லாங்கர் நீளமானது எனி அதர் ரிவர் இன் இந்தியா. பாருங்க, நைல் இஸ் லாங்கர் தென், நைல் வந்து நீளமானது எனி அதர் ரிவர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா. இங்க பாருங்க, இப்போ இந்த அதர் கம்பேரிட்டிவ்னு சொல்றோம் தெரியுமா, அதர் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே ஒரு இதுக்குள்ளதான் இருக்கும். ஒரு இப்போ நம்ம சூப்பர்லேட்டிவ் என்ன சொல்றோம், ஒரு குரூப்ல எல்லாத்த விட பெஸ்ட்னு சொல்றோம். கம்பேரிட்டிவ்ங்கிறது ஒரு குரூப்ல உள்ளவங்களை கம்பேர் பண்றது. ஓகேவா. ஆனா இங்க பாருங்க, நைல் இஸ் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. நைல் வந்து இந்தியால இல்ல ரிவர் கிடையாது. கரெக்டா. நைல் வந்து இந்தியால உள்ள ரிவர் கிடையாது. ஸோ நல்லா கவனிங்க, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா, நைல் இஸ் லாங்கர் தென் எனி ரிவர் இன் இந்தியா. எனி ரிவர் இன் இந்தியா. பாருங்க, இந்தியாவில் உள்ள எல்லா ரிவரை விட நைல் தான் நீளம். இப்படிதான் வரும். இப்ப பாருங்க, சச்சின் டெண்டுல்கர் இஸ் பெஸ்ட் கிரிக்கெட்டர் தென் எனி அதர் கிரிக்கெட்டர் இன் ஆஸ்திரேலியா. சச்சின் டெண்டுல்கர் ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் கிடையாது. கரெக்டா. ஸோ அந்த குரூப்போட இவரை கம்பேர் பண்ண முடியாது. இவர் எப்படி கம்பேர் பண்ணலாம்? சச்சின் டெண்டுல்கர் இஸ் த பெஸ்ட் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்டுன்னு கம்பேர் பண்ணலாம். கரெக்டா. ஏன்னா வேர்ல்டுல உள்ளவங்களே இவர் தான் சூப்பர்லேட்டிவ், ஏன்னா வேர்ல்டுல தான் இவர் இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் இவர் இல்லை. பாத்தீங்களா. ஓகே, அடுத்த பாருங்க, த நைல் இஸ் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஏன் பாருங்க, த நைல் இஸ் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இன் வேர்ல்டு. வேர்ல்டுல உள்ள ரிவர்ஸ்லயே நைல் தான் நீளமானது. ஏன் வேர்ல்டுல தான் நைல் இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்ட். கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஒரே குரூப்புக்குள்ள கம்பேர் பண்ணலாம், வேற குரூப் கடையில கம்பேர் பண்ண கூடாது. ஓகேவா. அதனாலதான் நைல், இப்போ நைல் ஓடுற ஊர்ல உள்ள இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆனா இப்போ பாருங்க, த கங்கா இஸ் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. சென்டென்ஸ் கரெக்ட். ஆனா நைல் வரும்போது நைல் இந்தியால ஓடல. ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ஷீ இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இன் கிளாஸ். ஓகே, ஷீ இஸ் டாலர் தென் எனி பாய் இன் த கிளாஸ். எனி பாய் இந்த கிளாஸ் தான் போடணும், எனி அதர் பாய் இந்த கிளாஸ்னு போடக்கூடாது. ஓகேவா. பாய் கிளாஸ்ல உள்ளவங்களே இவங்க தான் ரொம்பவே டாலர். கரெக்டா. ஸோ எனி அதர், ஷீ இஸ் டாலர் தென் எனி பாய் இன் த கிளாஸ்.
ஏன் பாயிண்ட் சொல்றேன்னா நீங்க சொன்னீங்க முன்னாடி கம்பேரிட்டிவ்ல அதர் வரணும் இருக்கீங்க, அதர் தூக்க சொல்றீங்கன்னா நல்லா பாருங்க. ஷீ வந்திருக்கு, யாரோட கம்பேர் பண்றோம், பாயோட கம்பேர் பண்றோம். சோ இந்த இடத்துல அதர் தேவையில்லை, ஏன்னா வேற வேற ஜெண்டரை நம்ம கவர் பண்றோம், ஒரே கிளாஸ்ல உள்ள வேற வேற ஜெண்டர்ல நம்ம கவர் பண்றோம். ஷீ இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆனா இங்க பாருங்க, ஷீ இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இந்த கிளாஸ். வேற வேற பாய் கூட கம்பேர் பண்ணல, மொத்தமும் பாய்ஸ்லயே பாய்ஸோட இவங்க தான் ஹைட்டுன்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி கரெக்ட் ஆக்கலான்றத பாருங்க. ஷீ இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட், தப்பே கிடையாது. ஆனா ஷீ இஸ் த டாலர் தென் எனி பாய் இந்த கிளாஸ், பாய்ஸ் பாய்ஸ் இருக்கிற பாய்ஸ்லயே இவங்க தான், இந்த கேர்ள் தான் ரொம்பவே ஹைட்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் வேற மாதிரியும் கேட்கலாம். he is taller than any other girls in the class னா சென்டென்ஸ் தப்பு. he is taller than any he is சொல்லணும். ஓகே, he is taller than any கேர்ள்ஸ் இந்த கிளாஸ்ங்கிறது கரெக்ட். ஓகேவா? வேற வேற ஜெண்டர் கம்பேர் பண்ணும்போது நம்ம அதர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஒரே ஜெண்டருக்கு தான் அதர். வேற வேற ஜெண்டர் நான் முன்னாடி சொன்னோம்ல, இதுதான் சேம் தான். நைலு வேற இடத்துல ஓடுறது, இந்தியன் ரிவர்ஸ் வேற வேற வேற, கரெக்டா? அதே மாதிரி ஷீ கேர்ள் வேற வேற, கரெக்டா? அதே தான். the weather is as cold as last year. வெதர் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கோல்டா இருக்கு, கரெக்டா? இங்க பாருங்க, the weather is cold as last year. இங்க பாருங்க, வெதர் எதை கூட கம்பேர் பண்றாங்கன்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றாங்க. வெதரோட தான் கம்பேர் பண்ண முடியும். ஷீய பாயோட தான் கம்பேர் பண்ண முடியும். நைல ரிவரோட தான் கம்பேர் பண்ண முடியும். ரைட்டரோட தான் கம்பேர் பண்ண முடியும். வேற என்னது, புக்கோட தான் கம்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இருக்கும், கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, வெதர் இஸ் கோல்டஸ்ட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றாங்க. அசஸ் கோல்டஸ்ட் லாஸ்ட் இயரோட ஈக்குவலா இருக்கு. கம்பேர் பண்றது எதோட, லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ண கூடாது. வெதரோட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயர்ஸ்ங்கிறப்ப என்னதோ லாஸ்ட் இயரோட வெதரோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தான் நம்ம போடணும். ஓகேவா? ஓகே, ஐ ஃபவுண்ட் ஹிஸ் புக் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்னு வந்திருக்கு சென்டென்ஸ். பாருங்க, ஐ ஃபவுண்ட் திஸ் புக் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். த மோஸ்ட்னு வரக்கூடாது, ஐ ஃபவுண்ட் திஸ் புக் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் தான் வரணும். ஓகேவா? த வந்து வரக்கூடாது. ஓகேவா? her shirt is cheaper than you. சென்டென்ஸ் இங்க பாருங்க, வெதரும் இதுவும் சேம் பேட்டர்ன் தான். her shirt is cheaper than you. ஷர்ட்டை இதோட கம்பேர் பண்றாங்க, இந்த பர்சனோட கம்பேர் பண்றாங்க. ஒரு ஷர்ட்டை ஒரு திங்கை ஒரு பர்சனோட கம்பேர் பண்ணலாமா? கூடாது இல்ல. ஸோ her shirt is cheaper than yours-னு வரணும். ஓகேவா? yours-னு வரணும். இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஒரு திங்கோட தான் கம்பேர் பண்ணணும், ஒரு பர்சனோட தான் கம்பேர் பண்ணணும். ஒரு திங்கையும் ஒரு பர்சனையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? the climate of Chennai is warmer than Delhi. climate of Chennai is warmer than Delhi. டெல்லியை விட கிளைமேட் இங்க வார்மரா இருக்கு. டெல்லி இங்க கிளைமேட்டு பாருங்க, இங்க வெதரு ஷர்ட்டு கிளைமேட் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணணும், டெல்லி வரக்கூடாது, டெல்லிஸ்னு வரணும். ஓகேவா? the climate of Chennai is warmer than Delhi's-னு வரணும். ஓகேவா? இதுதான் இந்த சென்டென்ஸ். இந்த ரூல் நம்பர் 10 இருக்கு தெரியுமா, இது கொஞ்சமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. நான் இங்க சொல்லி தந்திருக்கிற 17 வேர்ட்ஸையுமே நீங்க 17 சென்டென்ஸுமே ரிப்பீட்டடா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. ஓகேவா? 1 or 2 டைம்ஸ் இந்த 17 சென்டென்ஸுமே பார்த்து நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத நல்லா கவனிங்க, உங்களுக்கு டவுட் வராது. டவுட் இருந்தா கட்டாயம் கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? ரூல் நம்பர் 9 என்ன சொல்றதுன்னா பாருங்க, ஆளு போத்து ஹோலு அதெல்லாம் அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆளு போத்து, the place after all and both. அதாவது all and both இருக்கு தெரியுமா, இது ரெண்டுத்துக்கும் அப்புறம் தான் the வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டும். ஓகேவா? என்னது, ஆளு போத்து, இதுக்கு அப்புறம் தான் நம்ம the யூஸ் பண்ணணும். ஓகேவா? வேணா அட்ஜெக்டிவ் ஃபார் ப்ளூரல் நவுனுக்கு the வந்து நம்ம அடுத்ததான் யூஸ் பண்ணணும். ஆனா ஹோல் இருக்கு தெரியுமா, இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே the யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல் அண்ட் போத்துக்கு அப்புறம் தான் நம்ம the யூஸ் பண்ணணும், ஹோலுக்கு முன்னாடியே நம்ம the வந்து யூஸ் பண்ண வேண்டும். ஓகேவா? சென்டென்ஸ் பாருங்க, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பிரசன்ட். ஆல் போத்துக்கு அப்புறம் the யூஸ் பண்ணணும் ப்ளூரல் நவுனுக்கு, கரெக்டா? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆளுக்கு அப்புறம் the வந்திருக்கு, தேக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கு, ப்ளூரல் நவுன், கரெக்டா? அடுத்த பாருங்க, both the boys left soon. கரெக்டா?
போத்துக்கு அடுத்ததான் தேவர்னு வந்திருக்கு, ப்ளூரல் நவுன் பாய்ஸ் வந்திருக்கு, சென்டென்ஸ் கரெக்ட், நோ இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த பாருங்க, ஹோல் கண்ட்ரி இஸ் சஃபரிங் ஃப்ரம் டிராஃப்ட். ஹோல் கண்ட்ரி, ஹோல்க்கு அப்புறம் தேவரன், ஹோல்க்கு முன்னாடி தேவரன் கரெக்டா. ஸோ த ஹோல் கண்ட்ரி இஸ் சஃபரிங் ஃப்ரம் டிராஃப்ட், மொத்த கண்ட்ரியுமே. ஸோ மாசா வருது சூப்பர்லேட்டிவா, ஸோ தே யூஸ் பண்றோம். ஆல் சுகர் இஸ் வேஸ்டட். ஓகேவா, இதுல தே யூஸ் பண்ணுமே கேட்டீங்கன்னா ஒரு இது பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம், சுகருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம் கரெக்டா. ஸோ சுகருங்கிறது அன்கவுண்டபிள், சுகர்ஸ் வராது, சுகர் தான் வரும். ஓகேவா, ஓகே, இதுக்கு தான் நம்ம நவுனு முன்னாடியே டீச் பண்ணோம். அன்கவுண்டபிள் நவுன்னா என்னது, நவுன் கவுண்டபிள்னா என்னங்கிறது பார்த்தோமா. ஓகே, பிளேஸ் பொசசிவ் கேஸ் ஆஃப்டர் ஆல் அண்ட் போத். அதாவது பொசசிவ் கேசஸ் இருக்கு தெரியுமா. பொசசிவ் கேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரொனவுன் டீச் பண்ணும்போது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரொனவுன்லாம் பார்த்தோம்னா அதுதான் பொசசிவ் கேசஸ். அது எல்லாமே ஆல் போத்துக்கு பின்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, பாருங்க, மை ஆல் எஃபர்ட்ஸ் எண்டட் இன் ஸ்மோக். என்னோட எல்லா எஃபெக்ட்டுமே ஸ்மோக்ல, அதாவது புகையிலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டுன்னு அந்த சென்டென்ஸோட மீனிங் பாருங்க. ஆல் வந்திருக்கு, ஆளுக்கு அப்புறம் தான் பொசிட்டிவ் கேஸ் வரும். அப்ப எப்படி எழுதணும், ஆல் மை எஃபர்ட்ஸ் எண்டட் இன் ஸ்மோக்னு வரணும். ஓகேவா, அடுத்த பாருங்க, போத் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹானஸ்ட். கரெக்ட், ஏன்னா போத்க்கு அப்புறம் தான் பொசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ கரெக்ட். ஹி இஸ் அ ஃபார்ச்சுனேட் பர்சன் ஹூஸ் ஆல் எஃபெக்ட்ஸ் சக்சீட். ஓகேவா, பாருங்க, ஊஸ் யாருடையது, இந்த பொருள் யாருடையது. ஊசுங்கிறது பொசசிவ் சொல்லுது. பொசசிவ்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பொருளுடைய, நம்மளுடைய இந்த பொருள் என்னுடையது, இந்த திங் என்னுடையது, நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடியது தான் பொசசிவ் கரெக்டா. ஸோ ஹீ இஸ் அ ஃபார்ச்சுனேட் பர்சன் ஊஸ் யாருடையது, இது யாருடையதுங்கிறது அந்த பொசசிவ் கேஸ்ல வருதா, யாருடைய சொந்தங்கிறத கேட்குறாமா. ஸோ அதனால ஆளுக்கு அப்புறம் தான் ஊஸ் வரணும். ஸோ ஆல் ஊஸ்ங்கிறது வரணும். ஓகேவா, இது நீங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நீங்க ரூல் படிக்கிறீங்க, அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ரூல் படிக்கிறீங்களா அதை ரிவிஷன் பண்ணுங்க. உடனே போய் நீங்க ப்ரீவியஸா போட்ட மோக்ல இருக்கக்கூடிய எரர் ஃபைண்டிங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். நீங்க நிறைய பேர் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல, பண்றவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நான் இந்த வீடியோல ரூல் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் தரேன். நீங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனல், டெலகிராம் சேனல்ல பிடிஎஃப் இப்போ அவைலபிளா இருக்கும். நீங்க அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு அப்ஜெக்டிவ் ரூலை ரிவிஷன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸை பாருங்க, ரொம்பவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்த பாருங்க, ரூல் நம்பர் 12. ரூல் நம்பர் 12 என்ன சொல்லுதுன்னா, எய்தரு, நெய்தரு, ஒன்லி, போத், ஈவனு, பட் ஆல்சோ, இதெல்லாம் வந்து இமீடியட்டா பிஃபோர் த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அந்த வேர்டை பத்தி குவாலிட்டியை சொல்றதுக்கு. ஓகேவா, பாருங்க, நெக்ஸ்ட்ல பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே பாருங்க, she is not only came to see me but also take her old books. ஓகேவா, இங்க பாருங்க, எய்தர் ஆறு, நெய்தர் நாறு, நாட் ஒன்லி, பட் ஆல்சோ, இதெல்லாம் எப்படி வரும்னா, இந்த வேர்டுக்கு அடுத்த என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கோ அதே தான் அதுக்கு அடுத்ததையும் வரும். பாருங்க, நாட் ஒன்லிக்கு அப்புறம் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கோ அதே தான் பட் ஆல்சோக்கு அடுத்ததும் வரும். எய்தர் நெய்தருக்கு அடுத்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ அதே தான் நார்க்கு அடுத்ததும் வரும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்றத சொன்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே. எய்தருக்கு அடுத்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ அதே தான் ஆருக்கு அடுத்ததும் வரும். ஓகேவா, பார்க்கலாம். she not only came to see me but also take her old books. கரெக்டா, இங்க பாருங்க, she not only came to see me but also to take her old books. கரெக்டா, not only but also, பட் ஆல்சோக்கு அடுத்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு, ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு கரெக்டா. ஆனா நாட் ஒன்லிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, வேர்ப் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததும் சேம் பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் வரணும் கரெக்டா. ஸோ இப்போ இங்க என்ன வரணும்னா, she came not only to see me but also to take her booksன்னு வரும். நாட் ஒன்லிக்கு அப்புறமும் ப்ரிப்போசிஷன் வந்துடும், பட் ஆல்சோக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன் வந்துடும், சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும், கேம் முன்னாடி வந்துடும். ஓகேவா, இவ்வளவுதான். நெய்தர் she is intelligent nor honest. நெய்தருக்கு அடுத்ததும் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ அதான் நாருக்கு அடுத்ததும் வரணும் கரெக்டா. ஸோ இங்க பாருங்க, நெய்தருக்கு அடுத்தது ஷி ப்ரொனவுன் இருக்கு, ஆனா நாருக்கு அடுத்தது ஹானஸ்ட் அட்ஜெக்டிவ் இருக்கு, ஒரு குவாலிட்டியை சொல்றதா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா, ஷி இஸ் நெய்தர் இன்டெலிஜென்ட் நார் ஹானஸ்ட், இதுவும் குவாலிட்டி இதுவும் குவாலிட்டி சொல்றதா வந்துடும் கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட், her sister and her brother are both living with her. அவங்க சிஸ்டரும் பிரதரும் போத் லிவிங் வித் ஹெர்ன்னு இருக்கு கரெக்டா. இங்க நல்லா கவனிங்க, போத் போத் எப்படி வரணும், போத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே சென்டென்ஸா தான் இருக்கணும். பாருங்க, her sister and her brother are both living with herன்னு வரக்கூடாது. இங்க என்ன வரணும்னா, both her sister and her brothers are living with
ஹெர்னு வரும் ஓகேவா. அவங்க கூட அவங்களோட பிரதர்ஸும் அவங்க சிஸ்டர்ஸும் லிவ் பண்றாங்கன்னு வரணும் ஓகேவா. போத்து காமனா முன்னாடி வந்துடணும், சென்டென்ஸோட பிட்வீன்ல வரக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட், நாட் ஓன்லி ஹி லைக்ஸ் டு டேக் காஃபி பட் ஆல்சோ டீ. நாட் ஓன்லி ஹி லைக்ஸ் டு டேக் காஃபி பட் ஆல்சோ டீ. பட் ஆல்சோ டீ மெட்டீரியல் நவுனு. நாட் ஓன்லி ஹி ப்ரொனவுன் வந்திருக்கு, ஸோ இப்படி வரக்கூடாது. என்ன வரும்? ஹி லைக்ஸ் டு டேக் நாட் ஓன்லி காஃபி பட் ஆல்சோ டீன்னு வரும். இந்த நாட் ஓன்லி காஃபிக்கு முன்னாடி வந்துடும், ஏன்னா மெட்டீரியல்லாம் ரெண்டுத்துலையுமே சேம் ஆயிரும் ஓகேவா. ஸோ இதான் இப்போ எழுதணும் ஓகேவா. நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே ப்ரீவியஸ் கிளாஸஸோட சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ நீ ப்ரீவியஸ் கிளாஸ் தான் நல்லா படிச்சுட்டு வரணும் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 13. ரூல் நம்பர் 13 என்ன சொல்லுதுன்னா பாருங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அஸ் அண்ட் அஸ் ஈக்குவலி சொன்னமா பாருங்க. as is used in a positive way. as வந்து positive way யூஸ் பண்ணுவோம் to denote equality. as dash as equality சொல்றதுக்கு பாசிட்டிவ் டிகிரி கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். while then is used in the comparative. then வந்து comparative டிகிரியில யூஸ் பண்ணுவோம். both as and then are required to be used when a sentence contains adjectives in a positive and comparative form. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல அஸும் யூஸ் பண்ணலாம், தென்னும் யூஸ் பண்ணலாம். எப்போனா அந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்லயும் இருந்து நெகட்டிவ் கம்பேரிட்டிவ் ஃபார்ம்லயும் இருந்தா ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நல்லாவே புரியும் ஓகேவா. எப்பவுமே ரூல் வந்து படிச்ச உடனே நிறைய பேருக்கு புரியாது, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் நல்லா புரியும் ஓகேவா. ஷீ இஸ் அ ஹானஸ்ட் இஃப் நாட் மோர் தென் ஹர் பிரதர் ஓகேவா. ஷீ இஸ் ஹானஸ்ட் அஸ், அதாவது இவங்க ஹானஸ்டா இருக்காங்க அவங்க பிரதரோட கம்பேர் பண்ணும்போது இல்ல ஓகேவா. சோ இங்க பாருங்க, she is honest as, she is honest as if not more than her brother. இதுதான் கரெக்ட் ஓகேவா. ஏன்னா கம்பேர் பண்றாங்க ஈக்குவாலிட்டியில கரெக்டா. ஸோ இது பாசிட்டிவ், இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, இது கம்பேரிட்டிவ்ல இருக்கு ஓகேவா. ஸோ பாசிட்டிவ்ல வரும்போது ஈக்குவாலிட்டியில சொல்றோம், பிரதரையும் இவங்களையும் ஈக்குவாலிட்டியில சொல்றோம். ஸோ அஸ் ஹானஸ்ட் அஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. அடுத்த பாருங்க, ஐ எம் அஸ் ஸ்ட்ராங் ஆர் ஈவன் ஸ்ட்ராங்கர் தென் மை ஃபோ. ஃபோங்கிறது என்னதுன்னா எனிமி. ஃபோவோட மீனிங் வந்து எனிமி ஓகேவா. enemy ஓகேவா. பாருங்க, I am as strongest or even stronger than my foe. I am strongest, நான் அவங்களுக்கு ஈக்குவலி இல்ல அவங்கள விட ஸ்ட்ராங்கா, நான் அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்ல இருக்கேன், அவங்கள விட ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதுதான் அதோட மீனிங். ஐ எம் ஸ்ட்ராங்கஸ்ட், ஐ எம் ஈக்குவலி ஸ்ட்ராங் அஸ் தெம். ஈவன் நான் அவங்க நான் என் எனிமிய ஈக்குவலா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அவங்களை விடவே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட மீனிங் ஓகேவா. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 14. ரூல் நம்பர் 14 என்ன சொல்றதுன்னா, when two adjectives require different preposition, appropriate preposition should be used with both adjectives. அதாவது ரெண்டு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியுமே வேற வேற ப்ரிப்போசிஷன் இருந்துச்சுன்னா அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கரெக்டான ப்ரிப்போசிஷன் வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் முன்னாடியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நல்லாவே புரியும் ஓகேவா. he is senior and older than I. she is senior and older than I னு இருக்கு. இங்க நல்லா பாருங்க, he is senior. நம்ம ஆல்ரெடி ஒரு ரூல் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சீனியரு ஜூனியரு இன்ஃபீரியரு ப்ரிஃபரு ரூல் நம்பர் 4ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ரூல் நம்பர் 4 இதே சாப்டர் அட்ஜெக்டிவ்ல பார்த்தோம். ஸோ அங்க அதே தான், சேம் தான். he is senior to and older than I, இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ சீனியர் தென் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இங்கேயும் ப்ரிப்போசிஷன் தென் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் அதான் யூஸ் பண்ணணும்னா கிடையாது, ஏன்னா சீனியருக்கு அப்புறம் தென் வரக்கூடாது. நம்ம ரூல் நம்பர் 4ல பார்த்துருக்கோம். he is senior to and older than I, இதுதான் சென்டென்ஸ் தான் கரெக்ட் ஓகேவா. ஏன்னா இது ரெண்டுமே யாரை சொல்லுது, ஐயோட ரிலேட் பண்ணுது. ஸோ அதனால டூ தான் யூஸ் பண்ணலாம். he is senior to I, he is older than I. புரியுதா? இப்போ தனித்தனியா பிரிக்கும் போது உங்களுக்கு கரெக்டா மீனிங் புரியுதா? இதுதான் ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, his dresses is different and cheaper than mine. அதாவது அவங்களோட ட்ரெஸ் வந்து என்னை விட டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் ரொம்பவே சீப்பரான பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த சென்ஸ் எப்படி இருக்குன்னா, his dress is different from mine, his dress is cheaper than mine. ஓகேவா. உங்களுக்கு டவுட் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சென்டென்ஸை பிரிச்சு எழுதிருங்க ஓகேவா. பாருங்க, டிஃப்ரெண்ட்க்கு அப்புறம் என்ன வரும், ஃப்ரம் வர வேண்டும் ஓகேவா. ஃப்ரம் வர வேண்டும். இப்போ பாருங்க, சென்டென்ஸை பிரிச்சு எழுதுங்க. இஸ் டிஃப்ரெண்ட், இஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைன். அவங்க ட்ரெஸ் என்னை விட டிஃப்ரெண்டா இருக்கு ஓகேவா. அடுத்த பாருங்க, இஸ் ட்ரெஸ் இஸ்
சீப்பர் தென் மைன். அவங்க ட்ரெஸ் என்னை விட என்னோட ட்ரெஸ்ஸை விட சீப்பரா இருக்கு. ஓகேவா, புரியுதா? பிரிச்சு எழுதினாலும் கரெக்டா வருது. ஸோ இதுதான் கரெக்ட். இப்போ பாருங்க, இஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தென் மைன். பாருங்க, இஸ் ட்ரெஸ் இஸ், இப்போ நான் பிரிச்சு எழுதுற ஃப்ரம் போடலன்னா எப்படி வரும்? பிரிச்சு எழுதுனா இஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் மைன். இஸ் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட் மைன், என்னை விட டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டான மீனிங் வரல. ஸோ இப்போ பாருங்க, இஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைனுங்கிறப்போ சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு. ஓகேவா, சீப்பர் தென்னுங்கிறது அது சேம் கம்பேரிட்டிவ். ஸோ மைனுக்கு முன்னாடி தென் வரக்கூடாது. ஓகேவா, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது சொல்றேன். ஓகேவா, சீப்பர் தென் மைனுங்கிறப்போ அது கரெக்ட், டிஃப்ரெண்ட் தென் மைனு வரக்கூடாது. ஓகேவா, அடுத்த பாருங்க, ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் யங்கர் தென் ஹெர் சிஸ்டர். பாருங்க, இப்போ இங்க தென் வந்திருக்கு, இங்கே தென் வரணும்னா கிடையாது. ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர் தென், ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் யங்கர் தென் ஹெர் சிஸ்டர்னு இருக்கா. இப்போ பாருங்க, யங்கர் சிஸ்டர் கூட நம்ம தென் போடணுமானா கிடையாது. பாருங்க, ஏன்னா she is stronger her sister and younger than her sister. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இந்த சென்டென்ஸ்ல எந்த வித தப்புமே கிடையாது. ஸ்ட்ராங்கர், யங்கர், ரெண்டுமே என்னது? ரெண்டுமே என்னது? கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரெண்டுமே என்ன டிகிரியில இருக்கு? ஸ்ட்ராங்கர், யங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட், யங்கஸ்ட், சூப்பர்லேட்டிவ், ஸ்ட்ராங்கர், யங்கர், கம்பேரிட்டிவ், ரெண்டுமே சேம் டிகிரி. ஆனா ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பாருங்க, ப்ரீவியஸ் டிஃப்ரெண்ட், பாசிட்டிவ், சீப்பர் தென், கம்பேரிட்டிவ், வேற வேற டிகிரி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, சீனியர், சூப்பர்லேட்டிவ், ஓல்டர், கம்பேரிட்டிவ். இப்போ புரியுதா எதுக்கு நம்ம ரெண்டுத்துலயுமே சேம் இதை வேற வேற ப்ரிப்போசிஷன் போட்டோன்னு? சேம் டிகிரியா இருக்கும்போது அது தேவையில்லை. சூப்பர்லேட்டிவ் டிகிரியா வேற வேற டிகிரி வரும்போது நமக்கு அந்த ப்ரிப்போசிஷனோட அவசியம் கட்டாயம் தேவை. ஓகேவா, அதான் சொல்லிருக்காங்க, when two adjective requires different preposition, appropriate preposition should be used with both adjective. கரெக்டா? இது என்னது? பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இது சாரி, இது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், இது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். இது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ், இது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். இது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், இது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். வேற வேற வரும்போது நம்ம வேற வேற இதுதான் போடணும் ப்ரிப்போசிஷன். புரியுதா? இப்போ ஏன் இந்த இடத்துல ஒண்ணுமே போடல, இந்த இடத்துல போட்டோங்கிறது இதுக்கு தான் காரணம். இது ரெண்டுமே சேம் டிகிரியில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 15, place an adjective after noun when the noun is followed by preposition. அதாவது அட்ஜெக்டிவ் இருக்கு தெரியுமா? பாருங்க, பிளேஸ் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு அடுத்ததா போடணும். எப்போனா நவுன் வந்து ப்ரிப்போசிஷனா ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா. ஓகேவா, பாருங்க, the subject is a worthy matter of note. பாருங்க, the subject is worthy matter of noun வந்திருக்கு. பாருங்க, worthyங்கிறது என்னது? worthyங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா இங்க வந்து அட்ஜெக்டிவ். கரெக்டா? மேட்டருங்கிறது வந்து நவுனு, அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் இருக்கு. கரெக்டா? ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு, நவுன் ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன். ஸோ நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும் நவுனுக்கு அடுத்ததா. கரெக்டா? ஸோ அப்போ எப்படி வரணும்? மேட்டர் ஒர்த்தி ஆஃப் நோட்னு வரணும். ஓகேவா, அடுத்த பாருங்க, ஹி இஸ் சூட்டபிள் மேன் ஃபார் எனி போஸ்ட். பாருங்க, மேனுங்கிறது என்னது? நவுனு. ஃபாருங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷனு. நவுன் ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன், தென் நவ் பிளேஸ் அட்ஜெக்டிவ் ஆஃப்டர் த நவுன். சூட்டபிள்ங்கிறது என்னது? சூட்டபிள்ங்கிறது அட்ஜெக்டிவ். கரெக்டா? ஸோ மேன் சூட்டபிள் ஃபார் எனி போஸ்ட்னு வரணும். ஓகேவா, இதுதான் நவுன் ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன். நம்ம நவுனுக்கு அடுத்தது கட்டாயம் ப்ரிப்போசிஷன் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 16. ரூல் நம்பர் 16 என்ன சொல்றதுன்னா, கம்பேரிஷன் ஆஃப் வெயிட், குவான்டிட்டி, நம்பர். இந்த வெயிட்டையோ குவான்டிட்டியோ நம்பரையோ கம்பேர் பண்ணும்போது பாருங்க, நோ கம்பேரிசன் இம்ப்ளைட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் when there is a time is used for comparison. டைம்னா நீங்க டைம் எடுத்துக்கூடாது. 3 times larger, 3 times டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி இந்த டைமை சொல்றாங்க. ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்டு. அதாவது வெயிட்டையோ குவாலிட்டியோ கம்பேர் பண்ணும்போது நம்ம டைமை யூஸ் பண்ணோம்னா டைம்ஸ், புரியுதா? மடங்குகள் தமிழ்ல. ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம தேனோ மோரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அந்த சைடு சூப்பர் பாசிட்டிவ்லேயே எழுதிக்கலாம். ஓகேவா, பாருங்க, மை புக் இஸ் 3 times cheaper than yours. பாருங்க, மை புக் இஸ் 3 times, டைம்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது கம்பேரிஷனுக்கு டைம்ஸ் வந்துட்டு. ஸோ சீப்பர் வரக்கூடாது. எப்படி வரும்னா, மை புக் இஸ் சீப்பஸ். சீப்பஸ்ங்கிறது என்னது? உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரணும். ஏன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல தான் நம்ம எழுதியிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ல தான் எழுதணும். டைம்ஸ் வந்துட்டுனா அந்த சென்டென்ஸ்ல கம்பேரிட்டிவ் வரக்கூடாது, நம்ம பாசிட்டிவ்ல தான் எழுதணும். ஓகேவா, பாருங்க, அடுத்து, யுவர் இன்கம் இஸ் மெனி டைம்ஸ் பிக் ஹையர் தென் துஷார்ஸ். பாருங்க,
யுவர் இன்கம் இஸ் மெனி டைம்ஸ். டைம்ஸ் வந்துட்டு போன சென்டென்ஸ்ல பார்த்தோம்ல, டைம்ஸ் வந்துட்டு. ஸோ ஹையர் வரக்கூடாது, அஸ் ஹையஸ்ட்னு வரணும். பாசிட்டிவ்ல எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் பாசிட்டிவ். ஐஎஸ், அஸ், சீப்பஸ் இதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேவா? ஹையரு, சீப்பரு, கம்பேரிட்டிவ். ஹையஸ்ட், சீப்பஸ்ட், சூப்பர்லேட்டிவ். அடுத்த பாருங்க. The book is 5 rupees cheaper than yours. The book is 5 rupees cheaper than yours. சென்டென்ஸ் கரெக்ட், ஏன்னா இங்க டைம் வரல. This table is 10 kilos lighter than that. கரெக்ட், ஏன்னா டைம் வரல. இப்போ இந்த சென்டென்ஸ்ல the book table is 10 time 10 times lighter than தட்னா நம்ம லைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அஸ் லைட்டர்ஸ்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல 10 டைம்ஸ் லைட்டர் தென் டைம்னு வந்திருந்தா நம்ம லைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அஸ் லைட்டர்ஸ்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கிறத, இதுதான் சின்ன ரூல்ஸ் தான். நான் நல்லா ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுற மூலமா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ரூல் நம்பர் 17. ரூல் நம்பர் 17 என்ன சொல்லுதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ், அதாவது இந்த அட்ஜெக்டிவ் தான் இருக்கு தெரியுமா? அஃப்ரைடு, அஸ்லீப், டியூ, ரெடி, அனேபிள், அலைக்கு, அவேர், கிளாடு, சாரி, வெள்ளி, அலோனு, இல்லு, ஷுவர் வருது. இதுக்கு முன்னாடி நவுனு வரக்கூடாது. பாருங்க, அட்ரிபியூட்லி என்ன சொல்லியிருக்கேன்? பிஃபோர் த நவுன் சொன்ன ஞாபகம் இருக்கா? அட்ரிபியூட்லி வேற என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம அட்ரிபியூட்லி சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து ப்ரெடிகேட்லி சொல்லியிருந்தோம். கரெக்டா? ப்ரெடிகேட்னா ஆஃப்டர் த நவுன். கரெக்டா? ஸோ அட்ரிபியூட்னா பிஃபோர் த நவுன். இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நவுன்னு வரக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. இல்மேனு, இல்மேன் நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்லியிருக்கோம், இல்மேன் சொல்லியிருக்கோம், அலோன் லேடி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ராங். அலோன் லேடி கிடையாது, இல்லோன் கிடையாது, இல்மேன் இங்கிலீஷில் கிடையாது, ஸ்லீப் பாய் கிடையாது, அஃப்ரைடு மேன் கிடையாது, அலைக் சுச்சுவேஷன் கிடையாது. இதெல்லாம் ராங்காக சொல்லப்படுறது. ஓகேவா? கரெக்டாக எப்படி சொல்கிறான்னு பாருங்க. ஷீ இஸ் அலோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ப்ராப்ளம்ஸ். பாருங்க, அலோனுக்கு முன்னாடி நவுன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, அலோனு நவுன் வரல, ப்ரொனவுன் தானே வந்திருக்கு. ஸோ எஸ் கரெக்ட். கரெக்டா? சென்டென்ஸ் கரெக்ட். ஐ ஃபவுண்ட் அ பாய் ஸ்லீப். பாருங்க, ஐ ஃபவுண்ட் அ பாய் ஸ்லீப். அஸ்லீப்புக்கு முன்னாடி நல்லா கோணுங்க. வெயிட் பண்ணி வெயிட் கரெக்ட். பாருங்க, ஐ ஃபவுண்ட் அ பாய், சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஐ ஃபவுண்ட் அ பாய் ஸ்லீப். நவுன்னு இது என்னது? அந்த வெப். சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கு. கரெக்டா? பாருங்க, இதை தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதே தவிர்த்து இதை இதுக்கு நவுனை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். புரியுதா? இதுதான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இதுதான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுது. என்னதுன்னா, நவுனு இந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனால் இந்த வேர்டு நவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் மேஜர். ஓகே, த மேன் இஸ் இல். கரெக்ட். இல் மேன் தான் வரக்கூடாது. ஓகேவா? த மேன் இஸ் அஃப்ரைட் ஆஃப் மை டாக். கரெக்ட். த அஃப்ரைடு மேன் வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த வேர்டு வந்து நவுனுக்கு முன்னாடி வரக்கூடாதை தவிர்த்து இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டுக்கு முன்னாடி நவுன் வரலாம். ஓகேவா? திஸ் புக் இஸ் ஒர்த் ரீடிங். கரெக்ட். ஒர்த்துக்கு முன்னாடி நவுன் வரலாம், ஆனா இந்த ஒர்த்து நவுனுக்கு முன்னாடி தான் வரக்கூடாது. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நவுனுக்கு முன்னாடி வரக்கூடாது, ஆனா நவுனுக்கு அப்புறம் வரலாம். ஓகேவா? இவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம் தான், குழம்பிடக்கூடாது. இந்த வேர்டு எல்லாமே நவுனுக்கு முன்னாடி வரக்கூடாது, ஆனா நவுனுக்கு அப்புறம் வரலாம். நெக்ஸ்ட். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது அந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இது வரைக்கும் நம்ம 17 ரூல் பார்த்துட்டோம். அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு என்னன்றது கட்டாயம் இருக்கும். குவாலிஃபை பண்றது, நவுனை குவாலிஃபை பண்றது, நவுன் எப்படி இருக்கு, நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான், எக்ஸ்பிளைன் பண்றது தான் அட்ஜெக்டிவ். கரெக்டா? இந்த அட்ஜெக்டிவ் என்ன ஆர்டர்ல எழுதணுங்கிறத பார்த்துக்கோங்க. சைஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும், ஷேப் அடுத்ததுக்கு வரணும், ஏஜ் அடுத்தது, கலர் அடுத்தது, நேஷனாலிட்டி அடுத்தது, மெட்டீரியல் அடுத்தது, நவுன் அடுத்தது. இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இதை எப்படி எழுதுனா, சாக்ஸ்கன் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 20 years old black American Negro. 20 என்னது? ஏஜ் 20 இயர்ஸ். பிளாக் கலரு, அமெரிக்கன் நேஷனாலிட்டி, நீக்ரோ நவுன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஏஜுக்கு அடுத்தது ஷேப்போ ஏஜுக்கு அடுத்த சைஸோ வரக்கூடாது, இந்த ஆர்டரில் தான் வரணும். ஓகேவா? எ ஸ்மால் இந்தியன் ஸ்டேடியம். எ ஸ்மால் சைஸு, இந்தியன் நேஷனாலிட்டி, ஸ்டேடியம் நவுனு. முடிஞ்சிச்சா? இந்த ஆர்டர் தான் வரும். இந்தியன், எ ஸ்டேடியம்,
ஸ்மால் இன் இந்தியா வரக்கூடாது ஓகேவா. எ பிக் ரவுண்ட் பிளாக் இந்தியன் பிளாஸ்டிக் டேபிள். எ பிக் ரவுண்ட் பிளாக் இந்தியன் பிளாஸ்டிக் டேபிள். எ பிக் சைஸ் ரவுண்ட் ஷேப் பிளாக் கலர் இந்தியன் நேஷனாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் டேபிள் நவுன். எ லார்ஜ் கிளாஸ் ரூம். எ லார்ஜ் சைஸ் கிளாஸ் என்னது உங்களுக்கு மெட்டீரியல் ரூம் நவுன். முடிச்சு இந்த ஆர்டர் தான் இருக்கணும் ஓகேவா. அட்ஜெக்டிவ்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சு லார்ஜ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் அட்ஜெக்டிவ் ரூமே நவுன் கரெக்டா. ஓகே புரிஞ்சிச்சா உங்களுக்கு ரவுல். இப்போ என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்கு அதில் போய் இன்னையோட கிளாஸ் நேற்று அதாவது டே 5th அண்ட் டே 6th பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து அதை ரூலை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். அதர்வைஸ் உங்களுக்கு புரியாது, ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஓகேவா. ஓகே நீங்க அதை போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து ப்ளே பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா. பாருங்க. தெர் வாஸ் நோ லெஸ் தென் 50% இன் அ டைனிங் ஹால் ஓகேவா. இந்த சென்டென்ஸ்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னா ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5 நம்ம படிச்சோம் என்னது லெஸ்ஸுங்கிறது. இப்போ நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்பர் வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணோம் ஃபியூயர் தான் யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் இல்லை நம்பர் கொடுக்கலனா தான் நம்ம லெஸ் பண்ணணும். ஆனால் 15 நம்பர் வந்துட்டு ஸோ நம்பர் வந்தால் நம்ம என்னது ரூல் நம்பர் 5 படிக்கணும். நம்பர் வந்தால் ஃபியூயர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும் தெர் வாஸ் நோ ஃபியூயர் தென் பர்சன் வரணும் ஓகேவா. அடுத்த பாருங்க. அடுத்தது சேம் ஃபியூ ரிமார்க்ஸ் தட் ஹி மேட் வேர் அஃபென்சிவ் டு மை பிரதர் ஓகேவா. பாருங்க சின்ன மிஸ்டேக் நீ பண்ணது என்னோட பிரதரை ரொம்பவே அஃபென்ஸ் பண்ணிட்டு. ரூல் நம்பர் 5 சின்னது பெருசு, சின்ன விஷயம் பெருசியா அஃபெக்ட் பண்றது என்னது ஃபியூ போடணும் ஓகேவா. இட்ஸ் அ ஒர்த் சீயிங் மூவி அண்ட் யூ மஸ்ட் நாட் மிஸ் இட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 17. ரூல் நம்பர் 17ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு. ரூல் நம்பர் 17ல என்ன சொல்லியிருக்கு நம்ம நவுனுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. பாருங்க நவுன் என்னது மூவி, மூவிக்கு முன்னாடி ஒர்த் வந்துருக்கு வரக்கூடாது. அப்போ இங்க என்னன்னு வரணும்னா இட்ஸ் அ மூவி ஒர்த் சீயிங்னு வரணும் ஓகேவா. இட்ஸ் அ மூவி ஒர்த் சீயிங்னு வரணும் ஓகேவா. ரூல் நம்பர் 17. அடுத்த பாருங்க. Of all students, Rita was less worried when the date of the annual examination was announced. பாருங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட ரீதா ரொம்ப லெஸ்ஸாவே ஃபீல் பண்றா. ஆனுவல் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணனால அவளுக்கு வந்து ஃபீலிங்கே இல்லைன்ட்டு வந்திருக்கா. லெஸ்ஸுங்கிறது எப்போ கம்பேரிட்டிவ்ல யூஸ் பண்றோம். ஸோ இங்க லெஸ் வரக்கூடாது, லீஸ்ட் வரணும். இருக்கிறதுல இவ தான் ரொம்ப லீஸ்டா ஃபீல் பண்றாங்க தான் வரணும். லெஸ்ஸுங்கிறப்போ இன்னொருத்தரை கம்பேர் பண்றோம்ல லெஸ் தென் ஹிம் லெஸ் தென் ஹி இந்த மாதிரி வரணும்ல. ஸோ லீஸ்ட்ங்கிறது இருக்கிறவங்களையே இவ தான் கம்மி ஓகேவா. அடுத்த பாருங்க. Even the most perfect person in the world is said to have erred when there was time to act okay. Even the most perfect. Rule number 3 பர்ஃபெக்ட்டுக்கு முன்னாடி சூப்பர்லேட்டிவ் வரக்கூடாது. ஸோ மோஸ்ட் கட்டு. ரூல் நம்பர் 3 இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ரூலை யூடியூப் நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்கு, அதை படிச்சுட்டு வந்து எக்ஸசைஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே ரூல் வச்சு தான் பண்ணுறோம். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் டு see every student sitting quietly in the class even though the teacher was not present. Okay. Rule number 6 என்னது சார் இந்த question number 6 என்னது ரூல் நம்பர் 2. ஸோ இங்க பாருங்க சிட் எவ்ரி ஸ்டூடெண்ட் சிட்டிங் குவயட் இன் த கிளாஸ்னு வரணும் ஓகேவா. அட்ஜெக்டிவ் வரணும், அட்வர்ப் வரக்கூடாது ஓகேவா. ஹோல் இந்தியா எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் ஓவர் எவ்ரி ஹைஜாக் ஆஃப் ஏர் இந்தியா போயிங் ஜெட் பை மிலிட்டன்ட் அட் கராச்சி ஓகேவா. இங்க பாருங்க இது என்னது ரூல் நம்பர் 11 the whole. ஏன்னா ஹோல்க்கு முன்னாடி the யூஸ் பண்ணணுமா அதனால. I like him because he is a most interesting fellow because of his amicable nature ஓகேவா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா I like him because he is the most interesting fellow because of his amicable nature. most intelligent superlative யாரோட கம்பேர் is the I like him because he is most interesting fellow in our university in our கம்பெனி அப்படி வரல. ஸோ இங்க பாசிட்டிவ்ல கொண்டு வரணும். ஸோ தே வராது, ஏ தான் வரணும் ஓகேவா. த மீட்டிங் வாஸ் போஸ்ட்பாண்ட் பிகாஸ் ஒன்லி த ஃபியூ பர்சன்ஸ் வேர் பிரசன்ட் தேர் ஓகேங்க. பாருங்க இந்த மீட்டிங் வாஸ் போஸ்ட்பாண்டட்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க போஸ்ட்பாண்டட்
நெகட்டிவ்ல இருக்கு. the few person were present. few person பாசிட்டிவ், few person பாசிட்டிவ் தானே. the fewங்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதனால போஸ்ட்போன் பண்ணாங்களா? இல்ல, யாருமே இல்லைன்னு தானே போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல தே வரக்கூடாது. தே வரலன்னா பாருங்க, மீட்டிங் வாஸ் போஸ்ட்பாண்ட், பாசிட்டிவ், நெகட்டிவ், ஃபியூ, நெகட்டிவ், யாருமே இல்லாதனால மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதுதான் கரெக்டா வரும். ஓகேவா? இன் ஒப்பீனியன் ஆஃப் எவ்ரி ஒன் ஷீ இஸ் வைசர் தென் பியூட்டிஃபுல். இங்க பாருங்க, ரெண்டுமே கம்பேரிட்டிவ். கரெக்டா? இன்ன கம்பேர் பண்றாங்க. ஸோ ஒண்ணுக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம இது போட்டாகணும், மோர். இன் த ஒப்பீனியன் ஆஃப் எவ்ரி ஒன் ஷீ இஸ் மோர் வைசர் தென் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்லை விட இவங்க மோர் வைசர். கரெக்டா? ஸோ இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? எல்லாமே ரூல் பாருங்க. இது என்னது? 6 என்னது உங்களுக்கு? ரூல் நம்பர் 2. 7 என்னது? ரூல் நம்பர் 11. 8 என்னது வரும் உங்களுக்கு? பாருங்க, எஃப்யூ பாசிட்டிவ். ஸோ இது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டிகிரியில் வரும், நோ ப்ராப்ளம். ரூல் நம்பர் 9ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? சாரி, கொஸ்டின் நம்பர் ரூல் நம்பர் 5. 10ங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? வைசர் தென்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ரூல் தான். இதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் போய் உடனே போய் பிடிஎஃப் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஏன் போட்டேன், ஏன் தேன் போட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ். ஓகேவா? ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை தரேன். நான் என்னென்ன இதில் சால்வ் பண்ண முடியுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரணும்ல. ஸோ ரூல் நம்பர் 16 இது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ரூல் நம்பர் ரைட். இது வந்து உங்களுக்கு ரூல் நம்பர் 10. நீங்க செஞ்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும், ரூல் நம்பர் 10ல என்ன சேஞ்ச் பண்ணணும், திஸ் சேஞ்ச் டு தட், அதை நீங்க சொல்லணும். ஓகேவா? நான் ரூல் சொல்லிட்டேன், அதை செக் பண்ணி செய்ய வேண்டியது உங்களோட வேலை. ஓகேவா? இது உங்களுக்கு எக்ஸசைஸும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களால நல்லாவே பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த பாருங்க, இது ரூல் நம்பர் 5. பாருங்க, இது என்னது? இது ரூல் நம்பர் 5. ஓகே, அடுத்த பாருங்க 6, சாரி 5. 5 வந்து என்ன வரும் உங்களுக்கு? 5 வந்து ரூல் நம்பர், இது டிகிரியில தான் வரும். ஓகேவா? நீங்க டிகிரி சொல்லுங்க. ஓகே, 6. 6 வந்து ரூல் நம்பர் 3. அடுத்த பாருங்க, இது உங்களுக்கு என்ன வரும்? வெயிட் a minute, நான் 6, ஸோ ரூல் நம்பர் 7. கரெக்டா? 7. 7 ரூல் நம்பர் 10. 8 ரூல் நம்பர் 10. 9 ரூல் நம்பர் 10. 10 ரூல் நம்பர் 10 தான். 11 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 11 ஞாபகம் இருக்கா? கைண்டு, ஷார்ட்டு, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ரூல் நம்பர் 9. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்கிறேன், ரூல் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இதை நோட் பண்ணிவிட்டு ரூல் நம்ம பிடிஎஃப் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் சேனலில், அதை பார்த்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது என்ன தப்புன்னு கமெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 1 போட்டு இது சேஞ்ச் பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 2 போட்டு இது சேஞ்ச் பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 3 போட்டு இது சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஓகே, 12 பாருங்க. 12 உங்களுக்கு என்ன ரூல் வருதுன்னு பாருங்க. 12 இது டிகிரி. ஓகேவா? அடுத்த பாருங்க, இதில் வந்து என்னது வரும்னா உங்களுக்கு வந்து ரூல் நம்பர் 5. அடுத்து இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 10. ஓகே, எல்லாமே கொடுத்தாச்சு. 15 இதுக்குமே ரூல் நம்பர் என்னங்கிறத கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல பிடிஎஃப்ல, ஸோ அதை நான் இங்கே நீங்கள் செக் பண்ணிப்பீங்க எப்படி எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. இதுக்கே நீங்கள் கமெண்ட்ல ஒர்க் புக் எக்ஸசைஸ் பின்னு போட்டு கமெண்ட்ல ஒவ்வொரு ஆன்சரா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர், 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், 3வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறத நீங்க சொல்லணும். ரூல் நம்பர் க்ளூவும் தந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? இது உங்களுக்கு ஒர்க். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டே போவீங்க, செஞ்சுக்கிட மாட்டீங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கட்டாயம் சொல்லுங்க. நாளைக்கு அட்வர்க் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.